ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்பியான வாழைப்பூ வடையும் வாழைப்பூ குழம்பும் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாழைப்பூவை நல்லா திக்காக அயர மீன் குழம்பு மாதிரி செமையாக ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவும் செம கிறிஸ்பியாக வடை சூப்பராக ரெடியாக இருக்குது. வாழைப்பூவில் அவ்வளோ சத்து இருக்குது. ஸோ இதை நம்ம வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஹெல்த்தியான ஃபுட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய வாழைப்பூ வந்து 20 ரூபாய்க்கிட்ட நான் வாங்கினேன். அது செம்மையாகவும் நல்லா பெருசாக இருந்துச்சு. உரிக்கும் போது ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகும். முடிஞ்ச அளவு நம்ம வந்து கீழே உட்காந்து எது துணியெல்லாம் அழுக்குப்படாமல் பார்த்துக்கோங்க. சாப்பிட வேண்டியதானே? என்ன செய்யுது? கசப்பாவா இருக்கு. வாழைப்பூவில் நம்ம அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸை பிச்சோன்னே இந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப அழுக்குப்படும். அந்த இடத்துல நம்ம கை வச்சாலே இந்த பிளாக்கிஷாக நம்ம கை மாறிடும். பாப்பாவும் பக்கத்துலேயே இருக்கிறனால நான் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த இதில் இருக்க ரப்பர் மாதிரி இருக்கிறது வேகவே வேகாது. தான் இருக்கும், அந்த இது வேகவே வேகாது. நெக்ஸ்ட்டு நடுவில் ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும், அதுவும் வேகவே வேகாது. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து குழம்புல ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப கெடுதி, நம்மளுக்கு செமிக்காது. நம்ம அது எல்லாத்தையும் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுறோம். விசிலாக இருந்தாங்கன்னா அதை வாயில் வைக்காமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது உரிக்கும் போது இது இந்த ரெட்டைப்பழம் வாழைப்பழம் வரக்கு இருக்கிறதே மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக ரெட்டைப்பழம் வரக்கு செம்மையாக இருக்குது இந்த வாழைப்பூலையே. டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கிறதெல்லாம் செப்பரேட்டாக பிரித்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு லாஸ்ட்டு ஃபைனல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் வாழைப்பூ குழம்புக்கு வாழைப்பூ வடைக்கும் தனித்தனியாக பிரித்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். டே மார்னிங் எழுந்தோடனே புளிக்குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளியெல்லாம் ஊற வச்சு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா வாழைப்பூவை மட்டும் தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சளும் உப்பும் ஆட் பண்ணி 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். இந்த மாதிரி வாழைப்பூ புளிக்குழம்பு வைக்கும் போதெல்லாம் நிறைய பேர் அந்த தோல் எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த வாழைப்பூக்கு உள்ளே இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணாலே அது ஒரு தனி டேஸ்ட்டாக ஃப்ளேவர் இருக்கும். குக்கரில் இது வெந்து ரெடி ஆகும் போதே நம்ம மசாலா அரைச்சி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையானதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க 6. நம்ம நல்லா ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிவிட்டு சீரகம் 1 ஸ்பூனும் மல்லி 1 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் ரெடி பண்ணுறேன். நல்லா அரைச்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கண்டிப்பாக நல்லெண்ணெயாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே இந்த மசாலா வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரை வெயிட் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஆட் பண்ணணும். அதுக்கு அந்த புளி தண்ணி வச்சுருக்கதே நல்லா கரைச்சி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து நல்லா டார்க் கலரில் ஹோட்டலெல்லாம் வத்த குழம்பு வாங்குற மாதிரி வேணும்னா நீங்கள் நல்லா பழைய புளி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக டார்க்கான கலரில் உங்களுக்கு கிடைக்கும். குழம்பு அப்படியே ஒரு கொதி வரும்போது நம்மளோட வேக வச்ச வாழைப்பூவை அப்படியே எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஆல்ரெடி வெந்து சூப்பராக ரெடியாகி தான் இருக்கும். நம்ம வந்து அதில் இருக்க தண்ணியை கூட நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வாழைப்பூ வேக வைக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் இதில் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி வாழைப்பூக்கு தனியாக ஆட் பண்ணதுனால வாழைப்பூ வேக வச்ச தண்ணியிலையுமே அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை கண்டிப்பாக நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் நல்லா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காரமாக சாப்பிட்றவங்களாம் 1.5 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த இது குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருக்குது வற்றி ரெடியாகிற அளவு நம்ம நல்லா ஹீட் பண்ணணும் சிம்லேயே வச்சுட்டு. நம்மளோட வாழைப்பூ குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. 2x ஸ்பீடில் காட்டுறேன். நான் வந்து சிம்மில் தான் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. குழம்பு வந்து திக்கான கிரேவியில் நல்லா செம்ம கன்சிஸ்டன்சியாக இருக்குது. நம்மளுக்கு இதோட வாழைப்பூ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாழைப்பூ வடை வைக்கிறதுக்காக கடலைப்பருப்பு 100 கிராம் கிட்ட நம்ம ஊற வைக்க போகிறோம். இது வந்து ஒரு 4 hours கிட்டையாச்சும் நம்மளுக்கு ஊறணும். இது வந்து நீங்கள் ஒரு 6 வத்தல் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, வத்தல் மட்டுமே போதுன்னு ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் கிட்ட 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நான் ஒரு 3 hours மேலே ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம்.
வடைக்கு நம்ம அரைக்கும்போது ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடாதீங்க. அரைக்குறையா அப்படியே நம்மளுக்கு இதாகவே ஹார்டாகவே இருக்கட்டும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் கழுவுன தண்ணி அந்த இது மட்டும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ரெடி பண்ணுங்க. இதில் நம்ம ஒரு ஹாஃப் பல்ப் வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணியே ஆட் பண்ணாமல் சூப்பராக அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. நல்லா திக்காகவும் இருக்குது. நிறையா தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வடையோட கிறிஸ்பினஸும் இருக்காது. வடை நிறைய எண்ணெயும் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தண்ணி தேவைப்பட்டால் கூட நிறைய ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் 1-2 ஸ்பூன் மட்டும் நல்லா தெளித்து மட்டுமே அரைச்சிடுங்க. உளுந்த வடைக்கெலாம் அரைச்சி எடுக்கிற மாதிரி தான் அதே மாதிரி தான் இதுவும் ரெடி பண்ணணும். நம்மளோட வடை மாவு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வாழைப்பூவை குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி ரெடி பண்ண போகிறோம். இதில் இருக்க அந்த தோல், அந்த வேகாத பாட்டெல்லாம் நான் எல்லாமே ரிமூவ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வாழைப்பூவும் குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. பெருங்காயத்தூள் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா செமிக்கும். பெருங்காயத்தூளை நல்லா 2 ஸ்பூன் கிட்ட நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 4-5 மட்டும். நம்ம மல்லிச்செடியும் கருவேப்பிலையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன கையளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வாழைப்பூ வடைக்கு தேவையான தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதை நல்லா கிளறி விட்டுட்டு இன்னொருக்கவங்களுக்கு தேவைன்னா கூட லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு எல்லாமே அரைச்சி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையுமே எல்லா இதுவுமே ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு நல்லா உருண்டை போட்டால் சூப்பராக பர்ஃபெக்டாக வடை ஷேப்பில் வர்றதை பார்த்தாலே நல்லா இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிஞ்சும் போகாது நம்ம வடையை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது. நம்ம கடாயில் வந்து நல்லா ஆயிலை கொதிக்க விட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வடையை ஆட் பண்ண வேண்டியதான். அந்த வடையில் வந்து ஸ்ட்ரக்சரே சூப்பராக இருந்துச்சு, எல்லா ஃப்ளேவருமே இருக்கிற மாதிரி. வாழைப்பூ, வெங்காயம், மல்லிச்செடி, கருவேப்பிலை எல்லாமே தெரிகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. வடையில் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. வடை நல்லா பிய்யாமல் சூப்பராக ரெடி ஆச்சு. ரொம்ப மொண்டையை தட்டினோம்னா உள்ளே வந்து மாவாக இருக்கும், ரொம்ப வேகாது. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வேற வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் நம்ம சிம்மில் வச்சு திருப்பி போடும்போது சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்துடுங்க. ஃப்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு கோல்டனிஷாக ஃபாஸ்ட் ஆயிரும். நம்ம வந்து கீழே உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து ஃப்ரையாக ஆகாமல் இருக்கும், மாவாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். வடை வந்து நல்லா பிய்யாமல் சூப்பராக கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குது. பார்த்தாலே செம்மையாக இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு எல்லா வடையும் சூப்பராக மொறுமொறுன்னு எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட்டாகவும் கொஞ்சம் நேரம் சிம்லையும் வச்சு நம்ம ரெடி பண்ணோம்னா நம்ம வடை சூப்பராக உள்ளேயும் வெந்திருக்கும், மேலேயும் கிறிஸ்பியாக செம்மையாக இருக்கும் கோல்டனிஷாக. மாவு அரைக்கும் போதே நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாமல் செஞ்சனால தான் நம்மளுக்கு நல்லா தண்ணி இதுக்காமல் எண்ணெயெல்லாம் குடிக்காமல் சூப்பராக ரெடி ஆகுது. இதில் நம்ம தண்ணி ரொம்ப ஆட் பண்ணியிருந்தோம்னாலுமே நம்மளுக்கு அரைப்பட்டிருக்கும், ரொம்ப ஹார்டாயிரும் நம்ம வடை வந்து. அந்த வடை மாவு வந்து அரைகுறையாக அரைச்சனால தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே எல்லாம் நல்லா ஆயிலெலாம் போய் நல்லா உள்ளே வரையும் டீப்பாக ஃப்ரை ஆகும். நம்மளுக்கு வடையும் பிய்யாமல் சூப்பராக பர்ஃபெக்ட் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி காயின் ஷேப்பில் செம்மையாக பர்ஃபெக்டாக வருது. அரைக்கும் போது பார்த்து அரைங்க, தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. அப்படியே தண்ணி எதுவும் ஆட் பண்ணணும் தேவைப்பட்டாலும் லைட்டாக தெளித்து மட்டும் ஆட் பண்ணுங்கள். இந்த வடையை பார்க்கும் போதே செம்மையாக கோல்டனிஷாக செம்மையாக ஃப்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. வாழைப்பூ வடையில் நீங்கள் ஆனியன்ஸை நிறைய ஆட் பண்ணாதீங்க, பிறகு ஆனியன்ஸோட ஃப்ளேவர் தான் டாமினேட்டிங்காக இருக்கும். இதில் நம்ம வாழைப்பூ தான் மேஜராக ஆட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வீட்லேயே செம்மையாக வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆகும். ரொம்ப தட்டையாகவும் போடாமல் லைட்டாக குண்டாக போட்டோம்னா தான் நல்லா இருக்கும். நம்மளுக்கு நடுவில் மட்டும் கொஞ்சம் நல்ல ஷேப்பாக இந்த மாதிரி சைஸில் நம்ம போட்டோம்னா தான் நம்மளுக்கு சூப்பராக ஃப்ரை ஆகி ரெடி ஆகும். நம்ம பர்ஃபெக்டாக மாவு உருட்டி இது பண்ணுற பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நம்மளுக்கும் மாவு வந்து பிய்யாமல் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் குட்டி பேபி இருக்கிறனால அவளுக்கு பச்சை மிளகா போட்டு இது பண்ணாமல் நான் வந்து வத்தல் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா வேணும், இன்னும் காரம் வேணும்னு சாப்பிட்றவங்கெல்லாம் இதில் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணாலுமே நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க, அது வந்து நல்லா இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வடை வந்து பிஞ்சு வராமல் நல்லா எல்லாத்தையோட மெர்ஜாகி ரெடி ஆகும். வாழைப்பூ வடையெல்லாம் பாப்பாவும் சாப்பிடுவா. ஸோ நான் அதனால தான் இந்த வாழைப்பூ வடையில் பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணல. அவள் கையில் கொடுத்தோம்னா அவளே வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. லஞ்சுக்கு தேவையான வாழைப்பூ வடை எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ரிமைனிங் இருக்க வாழைப்பூ வடையை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வடை சூப்பராக கிறிஸ்பியாக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் ஹெல்த்தியான ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒர்க்கிங் உமன்லாம் வந்து சண்டேவே நம்ம இந்த மாதிரி வாழைப்பூலாம் உரிச்சு வச்சுட்டு மண்டே கூட இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு டக்குன்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லஞ்சோ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு கிட்ஸுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்குலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வடை கொடுத்து விட்டோம்னா கண்டிப்பாக அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பிடிக்கும்னா மறக்காமல் அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா பை.